முக்கோணம் மைக்கு கொஞ்சம் பண்ணிக்கணும். சொல்லுங்க பிசி நீளம் முக்கோணில 6 சென்டிமீட்டர் AC 8 சென்டிமீட்டர் பிசி நீளம் இடக்கிட கொஞ்சம் இடையில சத்தம் கேக்குது சார். நீங்க பேச விளங்குற இல்ல யாரையோ மைக் ஒன்ல இருக்கு. Galaxy M02 ஓபன்ல பேசி ஆன் பண்ணிடுறாங்களே. ரைட் ஓகே ரைட் சொல்லுங்க. இது முக்கோணினா இது செங்கோண முக்கோணி. ரைட் இது செங்கோண முக்கோணி. ரைட் ஏன்னா ரைட் ரெண்டு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நிலம் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ரைட் இது கொமன்ல இருக்குங்க பாப்போம். என்ன ஆன்சர் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர். இதுக்கு என்ன ஆன்சர்? பிசி நீளம் யாரு? ஓ இது வந்தவே நீ யோசிச்ச வேண்டியதான். பைத்தகரஸ் செஞ்சு பாருங்க. பிசி நீளம் என்ன? ஏபி நீளம் 6 சென்டிமீட்டர், ஏசி நீளம் 8 சென்டிமீட்டர். பிசி நீளம் யாரு? ரைட் பைத்தா ஓகே 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர். ரைட் 10 சென்டிமீட்டர் சார். ஓகேனா ரைட் பாபுவே இப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா ரைட் பாப்போம். ரைட் நல்லா கவனிச்சுக்கங்க. ரைட் ஒரு செங்கோண முக்கோணத்துல செம்பக்கத்துல சதுரத்தின் சிம்பல் வந்தது. மைக்க திருப்பி ஓபன் ஒரு செங்கோண முக்கோணில செம்பக்கத்துல வரையப்படுற சதுரத்தின் பரப்பளவு வந்து ஏழு இரண்டு பக்கத்துல வரையப்படுற சதுரங்களின் பரப்பளவுகளின் சமம். இவர்தான் பைத்தகரஸ் சொல்றோம். பைத்தகரஸ் தொடர்பு வந்து இவர்தான். இங்க உள்ள சதுரம் இந்த ரெண்டு சதுரத்தை கூட்டு இங்க பாருங்க. ஏபி வந்து 6 சென்டிமீட்டர். அப்ப இது 6 சென்டிமீட்டர் இவர 6 தான். 636 சென்டிமீட்டர். பரப்பளவு காண உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சதுரத்தின் பரப்பளவு காண உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏபி 6 இருந்தா இங்க இந்த பக்கம் 6 அது 6 வர்க்கம் 6 வர்க்கம். அதே மாதிரி 8 வர்க்கம் 64. இந்த சதுரத்தின் பரப்பளவு 64 சென்டிமீட்டர் வர்க்கம். ரைட் இப்ப இது ரெண்டையும் கூட்டுனா இவருக்கு சமனா இருக்கும். ரைட் இப்ப பாருங்க கூட்டா 100 சென்டிமீட்டர் வர்க்கம். இந்த சதுரத்தின் பரப்பளவு இப்ப உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு சதுரத்தின் பரப்பளவு வந்து 100 இருந்தால் 100 சென்டிமீட்டர் வர்க்கமா இருந்தால் ஒரு பக்கத்தின் நீளம் ஒரு தெரியும் 10 சென்டிமீட்டர். ரைட் 10 சென்டிமீட்டர். ஓகே எனக்கு விளம்பர சார். இந்த பைத்தகரஸ் முறைய கொஞ்சம் பைத்தகரஸ்ல 6 6 36 8 8 64 36 64 100 அவன் 100 10 100 அதான் சார் எனக்கு இல்லைங்க. அப்படி செஞ்ச பிரச்சனை இல்லானே சார். இதுல பிரச்சனை இல்லை. இது 100 ரைட். இங்க 6 36 64 இது ரெண்டையும் கூட்டினா இந்த சதுரத்துக்கு சமம். இந்த சதுரத்தின் பரப்பளவு தான் 100. அப்ப அது ஒரு சார் அங்க சிதம்பரம் எக்ஸாம்ல வந்து சதுரம் கேட்டு மலக்கட்டு சதுரம் இந்த டைம்ல தானே சார் அப்படி செய்யலும் தானே.
விளங்குவேன் நீங்க சொல்றது விளங்குல. சார் அங்க எக்ஸாம்ல வந்து சதுரம் கிடைக்கிறதுக்கு டைம் கிடைக்காது தானே சார், அதுக்கு பைத்தக்கரை முறையில செய்யணும் தானே சார். ஆமா சொல்லுங்க. சார் எக்ஸாம்ல வந்து சதுரம் கீழாம பைத்தக்கரை முறையில செஞ்ச பிரச்சனை இல்லையா சார்? எக்ஸாமுக்கு பிரச்சனை இல்லை. இந்த exam வச்சுக்கோங்க. எக்ஸாம் நீங்க எவ்வளவு நீங்க பாடமாக்கி வச்சு இப்ப நான் உங்களுக்கு அடுத்த கேள்வி போடுறதுல வேணும் கொஞ்சம் பாத்துருங்க. அதாவது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சிஸ்டத்தை ஞாபகம் ரைட். 8 6 10 8 6 10 நீங்க பாடமாக்கி வச்சுக்கலாம். இதனுடைய மடங்கு இது எல்லாத்துக்கும் 2000 4 3 5 பாருங்க 3 4 5 3 4 5 ஒரு முக்கோணில ஒரு பக்கம் 3 ஒரு பக்கம் 4 இருந்தா தென்பக்கம் வந்து 5 தான் சொல்லுது. ரைட். இதனுடைய மடங்கு பாருங்க 6 8 பாருங்க அது 9 12 17. இப்ப இதனுடைய மடங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முக்கோணிக்கு சரியாகும். தென்பன முக்கோணி. ரைட். இதை வந்து பைத்தகாரஸ் முக்கோணி சொல்றது. இதை நீங்க பாடமாக்கி வச்சு செய்யலாம். ரைட். அது இருக்கணும். இந்த விஷயத்தை நீங்க வரைஞ்சீங்க. ரைட். ஓகே. அதுக்காக ரொம்ப ஆகும். ரைட். நான் சொல்ல பிசி நீளம் வேணும். பிசி நீளம் வேணும். பிசி நீளம் வேணும். இப்போ முதல்ல சொல்லி கொடுத்ததுதான் சின்ன வித்தியாசம். ரைட். முதல்ல பெரிய பக்கம் கேட்டு இங்க வேற ஒரு பக்கத்தை கேட்டு பிசியின் நீளம் யாரு? Excuse me, sir. A க்கு C க்கு எவ்வளவு இடைவெளி சார்? 7 A க்கு C க்கு இடைவெளி 7 25 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர். ஓகே சார். 7 சென்டிமீட்டர். B க்கு C க்கு என்ன கேளு? BC. சார் இந்த ஏபிசி எதுன்னு கொஞ்சம் சொல்லுவாங்களா சார்? என்ன வேலை இருக்கு? சார் எது சார் பி, எது சார் பி, எது சார் சி? ABC AC 25 சென்டிமீட்டர், AB 7, BC எவ்வளவு கேட்டது? நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன சின்னதாவே படிச்சுட்டு போகலாது. முதல்ல கவனிச்சு இதை செய்யணும். அதான் நான் எதிர்பார்த்தது அதுதான். 22 22 வேற ஏதாச்சும் 22 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டர் சார். 25 வராது.
பெரிய பக்கமே 27 25 தான் வராது. அல்ல எப்படியாவது செய்ய பார்ப்போம். அப்பதான் ஒண்ணு ஐடியா எடுத்து அப்பதானே சரியா வரும். பவித்ரா 22 பார்ப்போம். கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். நான் ஒண்ணு சரியான ஆன்சர் வரலன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். என்ன ஆன்சர் பாப்போம். பாப்பாரு சரியான ஆன்சர் சொல்லிருக்கீங்க. பார்ப்போம். மொத்த சரியான ஆன்சர் சொல்லியிருக்காரு. பாருங்க நம்ம சொன்னதுதான் பைத்தகரத்தின் தொடர்பு என்ன சொல்லுது? ஒரு செங்கோண முக்கோணியில நல்லா பார்க்கணும். ஒரு செங்கோண முக்கோணியில செம்பக்கத்தில் வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவு, செம்பக்கத்துல வரையப்படுற சதுரத்தின் பரப்பளவு வந்து மற்ற இரண்டுல வரையப்படுற சதுரங்களின் பரப்பளவுகளில் ஒரு ஒரு செங்கோண முக்கோணியில செம்பக்கத்துல வரையப்படுற சதுரம் 25 25 சார் 24 சென்டிமீட்டர். 24 ஒரு பக்கம் நீளம் 7 இருந்துச்சா? 7 49 7 49. இப்ப இந்த சதுரத்தையும் இங்க சதுரத்தை கூட்டுறதா சமனா வரப்போகுது அப்படித்தானே? இது ரெண்டே கூட்டினா சமனா வராது. இது ரெண்டையும் கூட்டினா இதுக்கு சமன். அப்ப இதுல ஒண்ணு கேட்டிருந்தாங்கன்னா இதுல இருந்து என்ன செய்யணும்? கழிக்கணும். 625 இருந்து 41 கழிப்போம். கழிச்சா எத்தனை வருது? 6 7 5 576 சென்டிமீட்டர். இப்ப பாருங்க 576 ஒரு பக்கம் இருக்கணும் சார். 24 இதனுடைய வர்க்கமூலம் தெரிஞ்சா ஒரு பக்கத்தின் நீளம் சத்தானே. இதனுடைய வர்க்கமூலம் உங்களுக்கு தோற்று சொல்லி கொடுத்துருக்கேன். வர்க்கமூலம் வாங்குறதுக்கு ஆனா இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கவே நல்ல விஷயம் தான். இங்க பாருங்க 6ல முடியுது. 6ல முடியுதுன்னா கூட 6 6 36. 6ல முடியுதுன்னா ஒற்றையான 4 நன்னாங்க 4ல முடியுது. ரைட். 2 ஆன்சர். 2ல முடியுற ஆன்சர் இருக்கும். 6ல முடிஞ்சாலும் 6 6 36 கடைசி நம்பர் 6 தான் இருக்கும். 4ல முடிஞ்சாலும் கடைசி 6 தான் இருக்கும். ரைட். இது 2 ஆன்சர் வரலாம். இதுக்கு முன்னுக்கு பாருங்க 5. இதுக்கு முன்னூறு 5 5 வந்து 5க்கு முன்னுக்குள்ள வர்க்கமூலம் என்னது? 4. அது 4 வர்க்கமூலம் 2. 26 இருக்கலாம் 24 இருக்கலாம். 24 26 சொல்லி பார்த்தா 24 24 7 576. அப்ப விட வந்து சார் 24 சென்டிமீட்டர். நீங்க 24 பெருசா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 25 25 வர்க்கமூலம் 25 628 தெரியும் நமக்கு. 625 சின்னதுனால 26 வராது. இருக்கிறது வந்து 24 26 625 கூட. ஓகே. இதை நீங்க தோற்றத்தை பயன்படுத்திக்குள்ள இதை கண்டுபிடிச்சு. இது உங்களுக்கு இது தேவையானது. சதுர எண் படிச்சிருக்கோம், வர்க்கமூல எண் படிச்சிருக்கோம், வர்க்கமூல சம்பந்தமா நிறைய படிச்சிருக்கோம். அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். சரிதானே? இப்ப இது தர முடியும். அவைக்கு ஆன்சர் வந்து 24. ரைட். அடுத்த
Right. அடுத்த விஷயம் பிள்ளை. இது சதுரம் பிள்ளை. இதனுடைய மூலை விட்டம் வந்து 12 சென்டிமீட்டர். இதனுடைய மூலை விட்டம் வந்து 12 சென்டிமீட்டர். சரியா? சார் மேல உள்ள நம்பர் என்ன சார்? மூலை விட்டம் வந்து மூலை விட்டம் வந்து சார் கிளியரா இல்ல சார். சார் கிளியர் இல்ல சார். இப்ப பாருங்க. மூலை விட்டம் வந்து 12 சென்டிமீட்டர். பரப்பளவு என்ன? இந்த சதுரத்தின் பரப்பளவு என்ன? என்ன சார்? சார் மேல எழுதிருக்கிறது 125 சார். 125 12 சென்டிமீட்டர். 12 சென்டிமீட்டர். சார் இது பரப்பளவு தானே சார் காணணும். ABCD பரப்பளவு யாரு? ஓகே சார். இல்லைன்னா ஒருவேளை நீங்க கவரேஜ் இருப்பாங்க. ஒரு சதுரம் வந்திருக்கேன். ஏபிசிடி சதுரத்தின் கேள்விகள் கேள்வியை முடிச்சோம். சதுரம் ஏபிசிடி மூலை விட்டம் 12 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய பரப்பளவு யாது? ஒருத்தர் சொல்லியிருக்கா 244 பார்ப்போம். இது சதுரமாயிட்டு கொஞ்சம் தாண்டி இருக்கு. அப்புறம் மாத்திரக்கூடாது. இது சதுரம் தான். ஒரு சதுரத்தில் மூளை விட்ட தாண்டிருக்கேன் நான். இதனுடைய பரப்பளவு
சார் கேள்வியை கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. சதுரம் ஏபிசிடி மூலை விட்டம் 12 சென்டிமீட்டர். ஒரு பக்கத்தின் மூலை விட்டம் 12 சென்டிமீட்டர் எனில் இதனுடைய பரப்பளவு இதனுடைய குரூப்ல படத்தை போட்டு குரூப்ல படத்தை போட்டு சார் கொஸ்டினை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்களேன். சதுரம் ஏபிசிடியின் மூலை விட்டம் ஏசி சமன் 12 சென்டிமீட்டர். ரைட். சதுரத்தின் பரப்பளவு யாது? சதுரம் ஏபிசிடியில் ஏசி நீளம் ஒன்று, அதாவது மூலை விட்டத்தின் அந்த சதுரத்தின் பரப்பளவு யாது? அதான் கேள்வி. நூத்தி 144னா எனக்கு சரியா வரும் மாதிரி தோணுது. 144 வராதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. பைத்தகரஸ் அப்படின்னு ஒரு ஐடியா. கஷ்டமா இருக்கு. ரைட் பாப்போம். பண்றேன் நான். 22 சென்டிமீட்டர் இருக்கும் சார். அதாவது இந்த ஏசி நீளத்தை கொடுத்திருக்கோம். இது ஒரு சதுரனால இது வந்து செங்கோணம். 4 முறை செங்கோணம் தானே, ஏன்னா சதுரம் தானே. ரைட். இது ஒரு சதுரனால எல்லாமே தெரியும். ரைட். இப்ப நமக்கு தெரியும் தென்பக்கத்துல வரையப்படுற சதுரம் இந்த பக்கத்துல இப்படி வரைகிற சதுரம் வருமா இல்லையா? இந்த சதுரத்தின் பரப்பளவு நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். ரைட். இங்க பாருங்க, இது 12 சென்டிமீட்டர், இது 12 ஒரு சதுரம் 12. ஆகவே உள்ள இப்ப நான் நிலத்திய பகுதியின் பரப்பளவு கேட்டா நீங்க சொல்லிடுவீங்க 144 சென்டிமீட்டர் வரும். இவர் தெரியுது இருத்தப்புல அந்த இது செங்கோணம்னா தென்பக்கத்துல வரையப்படுற சதுரத்தின் பரப்பளவு தான் 144 சென்டிமீட்டர் வரும். நீ ஆன்சர் சொல்லியிருப்பாரு. நான் கேட்டது அது இல்லை, நான் கேட்டது இந்த சதுரத்தின் பரப்பளவு. இந்த சதுரத்துக்கு சமமான சதுரம் கொஞ்சம் வரைய வைப்பாங்க.
இதுக்கு சமனா வரையுது. ரைட், இந்த பக்கம் வரையுது, இந்த பக்கம் வரையுது. ரைட், இப்ப பாருங்க, இது ரெண்டும் சமன், ரெண்டும் ஒரே சதுரம். என்னன்னு சதுரத்துக்கு சமபாக வரைஞ்சோம்னா ரெண்டும் ஒரே சதுரம் தானே வரப்போகுது. ரைட், இந்த சதுரம் ரெண்டையும் கூட்டினா சமதா இருக்கும் இல்லையா? இந்த கோணம் கணக்குல இருக்காங்க. ரைட், இந்த கோணம் அப்படியே இருக்கணும். 12 சென்டிமீட்டர் கொடுத்தது, அது 144. அது சரி பரப்பளவு. இதனுடைய பரப்பளவு வந்து இந்த ரெண்டு பரப்பளவு கொடுத்தது சமன். இது ரெண்டுமே சதுரம் வந்து சமன். அது இது ரெண்டாவது பிரிச்சா இது 72 சென்டிமீட்டர் வரும். இது 72 சென்டிமீட்டர். ரைட், ஆகவே இதனுடைய பரப்பளவு இந்த சதுரமும் இந்த சதுரமும் இது ரெண்டு மட்டும் தான். இந்த சதுரம் தான் பிள்ளைகள், இந்த சதுரம், இந்த சதுரம். ஆகவே இது பெரிய சதுரம் 144 தான். இன்னைக்கு இந்த சதுரம் 72 சென்டிமீட்டர். இந்த சதுரம் தான் கொடுத்தது. ரைட், ஆகவே நீங்க என்ன செய்யலாம் கேட்டா, இந்த சதுரத்தின் பரப்பளவுனால இது சமன் தானே. இந்த சதுரத்தின் பரப்பளவு சமனான சதுரம் சொல்லுங்க. ரைட், அதாவது பைத்தகரத்தை வச்சு நம்ம இதை வந்து எடுத்தோம். ரைட், ரைட். பாபா அடுத்தது சார், பெரிய சதுரத்துல 4/5 ஒரு பங்கு தானே சார் முக்கோணம். 144 4ஆல பிரிச்சு விட்டா ஒரு பங்கு நம்ம பிரிச்சு பாருங்க, முக்கோணிக்கு வந்து 4 முக்கோணி தான் இருக்கும். 4 பிரிச்சு ஒரு பங்கு நம்ம. ஆனா இங்க 2 முக்கோணி வருது. இந்த 2 முக்கோணி சேர்த்து இருந்தா தான் நம்ம இதுல நம்ம வரப்போகுது. அதான் பாருங்க, 4 பிரிச்சு ஒப்பில வரைஞ்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். 4 பிரிச்சு ஒரு பங்கு வராது. ரைட், எனக்கு அந்த பேர் வரையணும். ரைட், ஓகே தானே? ரைட், பாக்குறது ஐத்தகரத்தை கொஞ்சம் பார்க்கணும். ரைட், பாபா அடுத்தது விஷயம் வந்து பாப்போம். இது போற உங்களுக்கு எக்ஸாம் வர்றதை போடுறது. ரைட், ரைட், இது ஒரு சாய் சதுரம். இது ஒரு சாய் சதுரம். கேள்விப்பட்டது? சதுரத்தை சாய்ச்சி வரைஞ்சிருக்கீங்க. ரைட், இது ஒரு சாய் சதுரம். ரைட்டா, நல்லா பாருங்க. இது ஒரு சாய் சதுரம். பேர் வைக்கலாம், ABCD சாய் சதுரம் தேவையில்லை. ரைட், இது ஒரு சாய் சதுரம். ரைட், சாய் சதுரத்தின் இந்த மூளை விட்டம் வந்து ரைட், ABCD. இந்த ஏசி நீளம் வந்து ரைட், ஏசி நீளம் ஏசி நீளம் இதையும் எழுதிட்டு போட்டோ பிடிச்சி போட்டுட்டு மாஸ்டர் குரூப். ஏசி நீளம் 24 சென்டிமீட்டர். ஏசி நீளம் வந்து 24 சென்டிமீட்டர். ரைட், பிடி நீளம் வந்து ரைட் 10 சென்டிமீட்டர். அப்படித்தானே? இந்த தூரம் நீட்டமா இருக்கு, பெருசா இருக்கும். இந்த தூரம் சின்னதா இருக்கு தானே? ரைட், பிடி நீளம் வந்து 10 சென்டிமீட்டர். ரைட், எனக்கு சொல்லுங்க பிள்ளையர், இந்த சாய் சதுரம் ABCD சுற்றளவு யாரு? ABCD சுற்றளவு யாரு? நான் போட்டோ முடிச்சு ரிப்ளை போட்டோம். கேள்வி பார்த்தீங்க, சாய் சதுரம் ABCD, சாய் சதுரம் ABCD ஏசி நீளம் வந்து, அதாவது மூளை விட்டம் ஏசி, அதனுடைய நீளம் 24 சென்டிமீட்டர். மூளை விட்டம் பிடி நீளம் வந்து 10 போட்டுருக்கோம். ABCD கேள்வி போட்டோ முடிச்சு அப்படியே அந்த வயசை கூட ரிப்ளை போட்டுருக்கேன்.
அது பாப்போம் ஆன்சர் யார் சொல்றாங்க சரியான ஆன்சர் சொல்றவங்க இப்ப கிளியரா இருக்கு தானே பாவம் நம்ம இந்த எக்ஸாம் முடிய அடுத்து எல்லாமே ரெடி பண்ணுவோம் ஆன்லைன் இந்த எல்லாம் கிளியரா பண்ணி கேமரால வாங்கி ரெடி பண்ணுவோம் சார் 50 சென்டிமீட்டர் 50ன்னா நினைக்கிறேன் ஆனா பயத்தை கொஞ்சம் தொடர்பு பட்டேன் பாருங்க ஐடியா சொல்றேன் நான் பயத்தை கடைசி தெரிஞ்சா நெக்ஸ்ட் ஓகே அதை மட்டும் என்ன சொல்லித்தாரு அதாவது எப்படி கவனிங்க ரைட் அந்த ரெண்டு விஷயத்த நான் சொல்லித்தாரு ரைட் அதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு தாய் பத்திரத்துல இப்படி மூளை வீட்டுக்கு போடு போட்டோம்னா ரைட்டா தாய் பத்திரத்துக்கு மூளை வீட்டுக்கு ஒரு போடணும் போட்டோம் இன்னைக்கு 4 பேர் செங்கோணமா இருக்கீங்க 4 பேர் செங்கோணமா தான் இருக்க போகுது சதுரத்தனமா கேட்டான் சதுரத்துக்கும் நீங்க இப்படி போடு போட்டீங்கன்னா மூளை வீட்டுக்கும் இவரெல்லாம் செங்கோணமா தான் இருப்பாரு ரைட் சதுரம் சாய் சதுரத்துக்கு மட்டும் இந்த இயல்பு இருக்கும் ரைட் நல்லா பாத்துங்க சதுரம் சாய் சதுரத்துக்கு அது மட்டும் இல்ல இவரும் சமனா இருப்பாரு
இவரும் சமனா இருப்பார். ரெண்டா பிரிப்பார். இந்த கோடை போட்டீங்கன்னா அந்த கோடை ரெண்டா பிரிச்சு ரைட். இது வந்து பெரிய வகுப்புகள்ல தான் இருக்கு. ஆனா இது வந்து இது சின்ன விஷயம். ஏன்னா பைத்தகரசோட தொடர்பட்டனை வருது. இப்பதான் இது ஆன்சர் தகவல் சொல்லி கொடுங்க. கிளியர் இருக்குது சார். கிளியர் இல்ல சார். சார் அந்த பைத்தகரஸ் என்ன கொஞ்சம் தடவை விளங்கப்படுத்துங்க. கிளியர் இல்ல சார். சார் சத்தம் கேக்குது இல்ல சார். இல்ல சார். அதாவது சொல்றேன் மாட்டேதா கிளியர் இல்ல சார். சத்தமே கேக்குது இல்ல சார். கொஞ்சம்